இயற்கை சுவை, குறைந்த கலோரி, உடல் எடை குறைய உதவும் மைக்கேல் இண்டெக்ஸ் சூப் தமிழ்நாடு முழுவதும் பிரான்சைஸ் வாய்ப்புக்கு அணுகலாம். திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளும் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டதோடு தேர்தல் அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. தேர்தல் களம் தற்போது அனல் பறந்து கொண்டிருக்கிறது. அதிமுக சைடில் பல தொகுதிகளில் வேட்பாளர் தேர்வு அதிருப்தி ஓயவில்லை. தற்கொலை செய்து கொண்ட சின்னத்திரை சித்ரா விவகாரத்தில் அடிபட்ட பெரம்பலூர் எம்எல்ஏ இளம்பை தமிழ்ச்செல்வனுக்கு பலத்த எதிர்ப்பை மீறி சீட் கொடுக்கப்பட்டுள்ளது. அவரிடம் வைத்தியலிங்கத்தின் உறவினரான எஸ்ஐ தவமணி போய் கணிசமாக கறந்திருக்கிறாராம். இதேபோல் விளாத்திக்குளம், தஞ்சாவூர்னு பல இடங்களில் வசூல் வேட்டை நடந்திருக்கிறது. உறிஞ்சுபாடியில் வேட்பாளரை மாற்ற வேண்டிய நிலைமை தன்னோட அரசியல் ஆலோசகரான சுனில் தரப்பே பலரிடமும் கணிசமாக காசு வாங்கியதாகவும் சொன்னபடி சீட் கொடுக்கலைன்னு புகார் வர ரொம்பவே அப்செட் ஆயிட்டாராம் அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. திமுகவிலும் சில அதிருப்திகள் ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் சீட் கிடைக்காததால் பாஜகவுக்கு சென்று சீட் வாங்கியுள்ளார். விருகம்பாக்கம் தொகுதியை எதிர்பார்த்த கே நகர் தனசேகரன் தன் ஆதரவாளர்களோடு வந்து அறிவாலயம் வாசலிலேயே அதிருப்தியை வெளிப்படுத்தி பேட்டி கொடுத்துள்ளார். வேட்பாளர் சீட் எதிர்பார்த்து மாவட்ட செயலாளர்களை கவனித்த பலர் லிஸ்டில் பேர் இல்லாததால் நொந்து போயுள்ளனர். ஆனாலும் மு.க. ஸ்டாலின் வெளியிட்ட வேட்பாளர் பட்டியலில் உள்ள பலரும் பலமானவர்கள் என்றும் அதிமுகவுக்கு சவாலாக இருப்பார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதாம். குறிப்பாக பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் தான் வேட்பாளரை முடிவு செய்யும் என்று திமுகவிலேயே பேச்சு இருந்த நிலையில் வழக்கமான திமுக பாணி வேட்பாளர் பட்டியலாக ஸ்டாலின் வெளியிட்ட பட்டியல் இருந்தது. இதில் திமுகவின் புதுமுக வேட்பாளர்களுக்கு முன்கூட்டியே ஸ்டாலினிடமிருந்து சிக்னல் கிடைத்துள்ளது. ஆனாலும் பட்டியல் லீக் ஆகாமல் சைலண்ட் மோடிலேயே இருந்திருக்கிறார்கள். லிஸ்ட் வெளியானதுமே டிஜிட்டல் பேனர்களோடு களத்தில் இறங்கிவிட்டார்கள். திமுக சார்பில் பலமான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட தொகுதிகள் எது எது என்றும் தங்களுக்கு வீக்கான தொகுதிகள் எது எது என்றும் லிஸ்ட் எடுத்திருக்கிறார் எடப்பாடி. அதன்படி டஃப் அதிகமாக இருக்கும் தொகுதிக்கு மட்டும் ஏற்கனவே முடிவெடுத்தபடி 40% அள்ளி இறைக்க திட்டமிட்டிருக்கிறார். வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளில் அந்த அளவுக்கு கவனிப்பு இல்லை என்கிறார்கள். அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் என்ற கேள்வி அதிமுகவிலேயே எழுந்திருக்கிறது. அதற்காகத்தானே அதிமுகவின் தேர்தல் அறிக்கையில் இலவச வாஷிங் மிஷின் சொல்லப்பட்டிருக்கு. வழக்கம் போல திமுகவின் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு அதிமுக காத்திருந்தது. மார்ச் 13ஆம் தேதி திமுகவின் தேர்தல் அறிக்கையை மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு, கேஸ் மானியம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, நீட் தேர்வு ரத்து, மாணவர்களுக்கு கைக்கணினி, இந்து கோவில்கள் புறணமைப்புக்கு 1000 கோடி ரூபாய்னு எந்த சைடிலும் கேப் விடாமல் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உள்ளடக்கியதாக தேர்தல் அறிக்கை வெளியானது. வழக்கம் போல தேர்தல் களத்தின் கதாநாயகனாக அது முன்னிறுத்தப்பட்டது. திமுகவின் வேட்பாளர் பட்டியலும் தேர்தல் அறிக்கையும் கூட்டணி பலமும் சேர்ந்து 150 தொகுதிகளுக்கு குறையாமல் வெற்றியை கொடுக்கும்னு எடப்பாடிக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறதாம். அந்த வெற்றி வாய்ப்பை தடுக்கத்தான் வாஷிங் மிஷின் அறிவிப்பு வெளியாகி உள்ளது என்று அதிமுகவினரை கூறுகிறார்கள். திமுகவுக்கு இந்த முறை பெண்களிடம் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதிமுகவின் நிரந்தர வாக்கு வங்கியாய் இருந்த பெண்களை தக்க வைக்க இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுகவின் 2011, 2016 அறிக்கையில் வெளியிடப்பட்ட இலவச செல்போன், கல்வி கடன் ரத்து, மோனோ ரயில் திட்டம் இதையெல்லாம் சொன்னீர்களே செய்தீர்களான்னு திமுக தரப்பில் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டணி கட்சிகளை கையாள்வதில் இந்த முறை அதிமுக சொதப்பியுள்ளது. தேமுதிக வெளியேறிய நிலையில் தமாக தனக்கான 12 தொகுதிகளை எதிர்பார்த்தது. ஜி.கே. வாசனும் ரொம்பவே நம்பினார். நமக்குள்ள என்னங்க, பட்டியலை அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்னு எடப்பாடி சொல்லி இருக்காரு. ஆனா பாஜக பாமகவோடு பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக வாசன் கேட்டும் நேரம் ஒதுக்கவில்லை. கடைசியா தமாகவுக்கு 6 சீட்டும் அதுவும் இரட்டை இலை சின்னம்னு ஒதுக்கப்பட்டதில் வாசனுக்கு படு ஏமாற்றமாம். எடப்பாடியோ ஏற்கனவே வாசனுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்ததை சுட்டி காட்டிவிட்டு உங்களுக்கு இருக்கும் வாக்குகளின்படி பார்த்தால் 3 சீட்டு தான் தந்திருக்கணும்னு சொல்லிவிட்டாராம். 2016 இரட்டை இலையில் நிற்க சொன்ன ஜெயலலிதாவிடம் அதற்கு நாங்க ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்து மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தவராச்சே ஜி.கே. வாசன். ஜெயலலிதாவை எதிர்த்த நம்மால எடப்பாடியை எதிர்க்க முடியலன்னு தமாகக்குள்ளேயே அதிருப்தி குரல்கள் கேட்குது. கேட்ட தொகுதிகளும் கிடைக்கவில்லை. வாசனின் தீவிர விசுவாசியாக இருக்கும் கோவை தங்கத்துக்காக வால்பாறை தொகுதி கேட்கப்பட்டது. கோவை தங்கத்திடம்தான் தொகுதி லிஸ்டையும் சீலிட்ட கவரில் அதிமுக கொடுத்தனுப்பியது.
வாசனும் தங்கமும் லிஸ்டை பிரித்து பார்த்தால் அதில் வால்பாறையே இல்லை. அமைச்சர் வேலுமணி ஆப்பு வச்சு விட்டாராம். வால்பாறையில் சுயேட்சையாக போட்டியிடும்படி கோவை தங்கத்தின் ஆதரவாளர்கள் வலியுறுத்துறாங்களாம். அதிமுகவால் கைவிடப்பட்ட தேமுதிக அப்படி இப்படின்னு ஒரு வழியா அமமுக கூட்டணியில் 60 தொகுதிகளுக்கு செட்டில் ஆகிவிட்டார்கள். அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அமமுகவுடனும் இழுபறியில் இருந்த நிலையில் தனித்து போட்டியிடுவதில் தேமுதிக நிர்வாகிகள் தயக்கம் காட்டினார்கள். தேர்தல் புறக்கணிப்பு பற்றியும் அவர்கள் வலியுறுத்த விஜயகாந்த் குடும்பம் ஆடி போகிவிட்டது. அமமுகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் 14ஆம் தேதி உடன்பாடு ஏற்பட்டு 60 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிட தினகரனுக்கும் பிரேமலதாவுக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. 200 சி வரை நிதி கேட்டு இருக்கிறார்கள் தேமுதிக தரப்பு. அமமுகவிலோ தொகுதிக்கு 1 சீனு 60 சியை உறுதிப்படுத்தியதாம். விஜயகாந்த் முதலில் ஜெயித்த விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா களமிறங்குகிறார். கோவை தெற்கு தொகுதியில் கமல் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மயூரா ஜெயக்குமாரும் பாஜகவில் வானதி சீனிவாசனும் போட்டியிடுகிறார்கள். கமலுக்கும் வானதி சீனிவாசனுக்கும் போட்டி கடுமையாக இருக்கும் என்றும் ஒரு தரப்பின் ஆதரவு ஓட்டை இன்னொரு தரப்பு பிரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் கோவை தெற்கு தொகுதி மீது கவனம் திரும்பும் என்றும் சொல்லப்படுகிறது. பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தாராபுரத்தில் களமிறங்க ஹெச் ராஜா காரக்குடியில் போட்டியிடுகிறார். குஷ்புவை 1000 விளக்கு தொகுதியில் நிறுத்தி இருக்கிறார்கள். இதுதான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாக்குரிமை உள்ள தொகுதி. திமுகவில் சீட் கிடைக்காமல் விலகி பாஜகவில் சேர்ந்த திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ சரவணனுக்கு கட்சியில் சேர்ந்த அடுத்த நிமிடமே சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் மாறினார் என்று விசாரித்த போது தனது தொகுதியை மார்க்சிஸ்ட் கட்சிக்கு திமுக ஒதுக்கியதால் மதுரையில் வேறு தொகுதியை எதிர்பார்த்தார் சரவணன். ஆனால் திமுக மாசேக்கல் தளபதி மூர்த்தி இருவருமே அவருக்கு சப்போர்ட்டா இல்லை. தன்னை விட வலுக்குறைந்த வேட்பாளரை அறிவிச்சிருப்பதா அதிருப்தியடைந்து பாஜகவோடு உடனடியாக டீல் பேசி சீட்டு வாங்கிட்டாராம். கட்சியில் சேர்ந்தவுடனேயே சீட்டான்னு எல்முருகன் கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்ப அவர் நேற்றே ஆன்லைனில் சேர்ந்து விட்டார் என்று சிரிப்பை அடக்க முடியாமல் சொன்னார் எல்முருகன். அதேபோல் திருநெல்வேலி நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் வருவதற்கு முன்பே வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டார். கட்டுக்கோப்பான கட்சின்னு பெயர் எடுத்த பாஜகவில் வேட்பாளர் தேர்வு நிலைமை இதுதான். சிபிஎம்மின் வேட்பாளர் பட்டியலில் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் உ வாசுகி, ஆ சவுந்தரராஜன் உள்ளிட்ட மாநில தலைவர்கள் எவரின் பெயரும் இடம்பெறவில்லை. இந்த முறை கட்சியின் மாவட்ட கமிட்டிகள் மாநில தலைவர்களை விட்டுவிட்டு தங்கள் பகுதியில் இருக்கும் கட்சியின் கள போராளிகளை செலக்ட் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையில் உ வாசுகியா பொண்ணு தாயா என்கிற விவாதம் வந்தது. உத்தபுரம் தீண்டாமை சுவர் விவகாரத்திலும் டாஸ்மாக் எதிர்ப்பு போராட்டத்திலும் களத்தில் மக்களை திரட்டி போராடி தன் ஆற்றலை நிரூபித்தவர் பொண்ணு தாயி. அதனால் அவரையே செலக்ட் செய்து விட்டார்கள். மாவட்ட கமிட்டியின் தேர்வுக்கு எதிராக புதிதா ஒருவரை வேட்பாளர் பட்டியலில் திணிக்கும் வழக்கம் சிபிஎம் கட்சியில் இல்லை. அதேபோல் அறிவிக்கப்பட்டிருக்கும் 6 வேட்பாளர்களும் மக்கள் பிரச்சனைகளுக்காக போராடியவர்கள். தனிப்பட்ட செல்வாக்கு இருப்பதாலும் வலுவான கூட்டணி அமைந்ததாலும் வெற்றியை எளிதாக பெறலாம் என்ற எண்ணத்தில் தோழர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் வாஷிங் மிஷின் வெர்சஸ் வாழ்வாதாரம். திமுக எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கும்? எடப்பாடி கையில் உளவுத்துறை சர்வே. எடப்பாடி முதல்வருக்கு சவாலா சம்பத்குமார். தொண்டாமுத்தூர் மலையை உடைக்குமா உளி? கொடுப்பதை வாங்குவோம், யாருக்கு போடுவோம்? மக்கள் மனசு. தோப்புக்கு கருப்பண்ணனின் ஆப்பு. கலாம் கனவை கமல் நிறைவேற்றுவார். மாநில துணைத் தலைவர் பொன்ராஜ் பேட்டி. இவிஎம் விவிபேட் வாக்கு எந்திர மோசடி. ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குமா? விழுப்புரம் முல்லை முள்ளால் எடுக்குமா திமுக? ஜெய நிராகரித்த பாஜகவுடன் கூட்டணி. அதிமுக வெற்றியை பாதிக்குமா? நக்கீரன் விறுவிறு சர்வே. இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.